அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. தவறு செய்த தாம் பிள்ளைய ஒரு தந்தை கண்டித்து கொண்டிருக்கிறார். அதற்கு அவன் மகன் சொல்லுகிறான் தந்தையை பார்த்து, இது என்னுடைய தனிப்பட்ட பிரைவசி, என்னுடைய சுய விருப்பம், இதிலெல்லாம் என்னுடைய பிரைவசிலெல்லாம் நீங்கள் தலையிடாதீங்க என்று அந்த மகன் தந்தையை பார்த்து சொல்லுகிறார். தற்காலத்தில் எல்லா இடங்கள்லையுமே பெற்றோர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு நிலை என்றால், பிள்ளையை கண்டிக்கக்கூட உரிமை இழந்து விட்டு நம்ம தவிக்கிறோம். காரணம் நம்மளுடைய வளர்ப்பு தான் என்று சொல்ல முடியும். சரி, தந்தை தான் அதை கண்காணிக்க முடியாது, தண்டிக்க முடியாது என்று சொன்னால், படைத்த இறைவன் சூரத்துல் பலதில் இவ்வாறு சொல்கிறான். அவனை நம்ம எப்படி கேள்வி கேட்க முடியும்? யஹ்சபு அல்லாம் யரஹு அஹத். அவனை எந்த ஒரு நபரும் பார்க்கலன்னு சொல்லி அவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறானா? அப்படி என்றால் என்ன? நமக்கென்று தனிப்பட்ட பிரைவசியே கிடையாது. இறைவன் ஒருவன் நம்மளை கண்காணித்து கொண்டே இருக்கிறான். யஹ்சபு அல்ல யகதீர அலைஹி அஹத். எந்த ஒருத்தனும் அவனை தண்டிக்க முடியாது, தண்டிப்பதற்கு சக்தி கிடையாது என்று அந்த மனிதன் நினைத்து கொண்டிருக்கிறானா என்ற ஒரு கேள்வியே கிடைக்கிறான். நம்ம என்ன செஞ்சாலும் அதை கண்காணித்து தண்டிக்கிறதுக்கு இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை இந்த வசனத்தில் இறைவன் சொல்லுகிறான். நம்மளால் மறுக்க முடியுமா? நமக்கென்று தனிப்பட்ட பிரைவசி கிடையாது. நன்மையே செய்வோம், நன்மையை அறுவடை செய்வோம்.